பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ கிளாக் டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து 35 மினிட்ஸ் கொடுத்துருந்தாரு பிக் பாஸ். அண்ட் இதில் பார்த்தோம்னா நம்மளோட கரகாட்ட கும்பல் தான் ஜெயிச்சாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த டீமோட ஒரு பெரிய சப்போர்ட் நம்மளோட அமித். ஸோ கரெக்டாக அவர் கால்குலேட் பண்ணுறாரு. அவர் ரொம்ப ஸ்பீடாகவும் போகலை, ஃபாஸ்ட்டாகவும் போகலை. ஈவன் ஒரு பாயிண்ட்லலாம் அவருக்கு பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க முதல்ல அந்த ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க அந்த கிளாக்ல. அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ இந்த காலை அடி மேலே அடி வச்சு போயிட்டே இருந்தார். அது கவுண்ட் அவர் கரெக்டாக இருந்தது. ஸோ அவங்க டீம் 35 மினிட்ஸ்க்கு வந்து 36 மினிட்ஸ் சம்வாட் எடுத்தாங்க. 36.08 மினிட்ஸ் எடுத்தாங்க. ஸோ அவங்க வின் பண்ணாங்க. பட் இந்த டீம் ஆடிக்கினே இருப்போம் டீம் பார்த்தோம் அப்படின்னா 28 மினிட்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா சபரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனார். சபரி வந்துட்டு அந்த ஒரு பீட் அவர் எடுத்தது எல்லாமே பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க தான் கம்ப்ளீட் பண்ணி பெல் அடித்தாங்க. அந்த டீம் தான் டான்ஸ் பண்ணாங்க. பட் என்ன தான் அவங்க டாஸ்கில் வின் பண்ணாலும் அந்த டீம் ஒரு மாதிரி வைபாக இருக்குது, ஜாலியாக இருந்தது. அவங்க அந்த டான்ஸ் மேரத்தானுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ்லாம் வேற லெவலில் பண்ணாங்க. 5 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்பேஸ் கொடுத்து பண்ணாங்க. அதுதான் சூப்பராக இருந்தது. ஸோ ஸ்டேஜில் டான்ஸ் ஆடும்போது ஒரு தடவை விக்கல்ஸ் முன்னாடி நின்று ஆடுறாரு அப்படின்னா 5 பேரும் நிற்கிறாங்க. பட் ஒருத்தர் வந்து கொஞ்சம் நேரம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அப்புறம் அந்த நபர் பின்னாடி போயிட்டு அடுத்த நபர் வராங்க. ஸோ அப்படி 5 பேருக்குமே அழகான ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அது விக்ரம் ஆகட்டும், சபரியெல்லாம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே, ஏன்னா காஸ்டியூம் அப்போ தானே போடணும், பேண்டெல்லாம் அவருக்கு கலண்டு போகுது, மறுபடியும் போட்டுட்டு வந்து ஆடினார். எஃப்ஜே எல்லாம் பார்க்க காட்டுவாசி மாதிரியே இருந்து அவர் சூப்பராக ஆடிட்டு இருந்தார். அப்புறம் அரோரா, லைக் நம்ம சுபிக்ஷாலாம் வேறு லெவலில் டான்ஸ் பண்ணாங்க. நல்லா கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது பார்க்க. அவங்களோட பாட்டுக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த டீம் டான்ஸ் பண்ணாலும் இறங்கி குத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா சாங்கும் அந்த மாதிரி செம்ம வைபான சாங் போட்ட 3 சாங்குமே. ஸோ ஜாலியாக இருந்தது. அந்த டீம் வந்துட்டு ஆடிக்கினே இருப்போம், டீம் பேருக்கு ஏற்ற மாதிரி ஆடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் டைமிங்கில் தான் கோட்டை விட்டுட்டாங்க. ஏன்னா சபரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தார். அண்ட் அடுத்த டீமான நம்மளோட கமருதீன் டீம் ஒரு நடன குழுனாங்க இல்லையா, அவங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா, அண்ட் அந்த டீமுக்கு கனி தான் வந்து செகண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக ஆகிட்டாங்க. 35 மினிட்ஸ் அப்படின்றதுக்கு 39 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. பட் அவங்களோட டான்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஓகே ஃபைன் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. என்ன கமருதீன் நல்லா டான்ஸ் பண்ணுவார். பட் அந்த ஸ்டேஜில் 4 பேரும் ஆடும்போது ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் கரெக்டாக அந்த ஸ்பேஸ் கொடுத்து நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஆதிரை நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, லைக் நம்ம பார்வதியோட ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி அதை பிடிச்சிக்கிட்டு பாவம் அந்த ப்ராப்பர்ட்டியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஆடவே கஷ்டம். ரொம்ப பெருசாக இருந்தது அவங்க காஸ்டியூம் பார்க்குறதுக்கு. அவங்களோட முகமே மறைஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களோட அந்த தலையிலே ஆகட்டும் இல்லை பெல்லியிலே ஆகட்டும் அந்த இதெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க, ஒர்க் வச்சு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. லைக் அது வந்து அந்த அவங்க கையில் இருக்க அந்த ப்ராப் யூஸ் பண்ணுறதுனால அது சரியாக தெரியல. ஆனால் அந்த காஸ்டியூமை வந்து கலட்டும் போது காஸ்டியூம் ரொம்ப நேரம் பார்வதி போட்டுகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு அப்படின்னு போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பிக் பாஸே காஸ்டியூம்லாம் கலட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கிட்ட, ஏன்னா கேப்டன்றனால வினோத் கிட்ட சொன்னாங்க, ஓகே ட்ரெஸ் எல்லாம் கலட்டி வைங்க அப்படின்னு. ஏன்னா பார்வதி போட்டு சுற்றிட்டு இருக்காங்கன்னு. ஸோ இவங்க வந்துட்டு அவங்களோட ப்ளவுஸில் அந்த ஹூக்லாம் வந்து கலட்டி விடணும் யாராவது அப்படின்போது உடனே கம்மு அப்படின்னு கூப்பிட்டாங்க. பக்கத்தில் வினோத் வந்துட்டு, ஏன் நாங்களாம் கலட்டி விட்டால் ஆகாதா, இப்போ என்ன உனக்கு அது பின்னாடி கலட்டி விடணும், ஏன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேலே தான் போடுறாங்க, ஸோ நாங்களாம் கலட்டி விடக்கூடாதா, டே எல்லாம் மீறி போயிட்டுருக்கீங்கடா அப்படின்னு. ஸோ உடனே நம்ம கம்மு இல்லை அண்ணன் பாசம் அப்படின்னு அதை சமாளிச்சுட்டு இருந்தார். பார்த்துக்கோங்க மக்களே, ஒரு சின்னதாக அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஹூக்கை கலட்டுனா கூட கம்மு தான் வேணும் எனக்கு அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் காலையில் 2 பேரும் நீ ஒரு சில்லற, உனக்கு வெக்கமே இல்லையா, மானமே இல்லையா அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டாலும் மறுபடியும் நல்லா வைப் ஆயிட்டாங்க. சாங்கும் எல்லாருக்குமே நல்லா இருந்தது. ஆனால் அமித் டீமில் பார்த்தோம் அப்படின்னா, அமித் பயங்கர கான்சென்ட்ரேஷனோட கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு முடியல, ஒரு பாயிண்ட்லலாம் நாக்கு தள்ளுது மனுஷனுக்கு. நான் கூட எங்கே மயங்கி விழுந்துருவாரோ அப்படின்னு பார்த்தா மனுஷன் பயங்கரமாக அந்த கிவ் அப் பண்ணாமல் சூப்பராக பண்ணிட்டு இருந்தாரு. அந்த செகண்ட்ஸ்லாம் கவுண்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, முதல் ரவுண்டில் வந்துட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிட்டே கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ செகண்ட் ரவுண்ட்லேயாவது நின்றுக்கிட்டு தான் வந்து அதை சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சுற்றிக்கிட்டே இருந்தார். ஸோ ஒரு பக்கம் நமக்கு சுற்றிக்கிட்டே இருந்தாலும் டயர்ட் ஆயிரும், கால் வலிக்கும். பட் இருந்தாலும் அமித் சூப்பராக பண்ணார். அதனால் அமித் டீம் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் செகண்ட் ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா முடிவு பண்ணிட்டார் விக்கல்ஸ்லாம், இது சரிப்பட்டு வராது. ஏன்னா நம்ம அமித்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காரு. அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அமித் கிட்டலாம், எப்படி சார் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்போது, நான் டான்ஸ்லாம் எனக்கு அந்த கவுண்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், ஈஸியாக இருந்தது அப்படின்னாரு. ஸோ அமித் கிட்ட கவுண்டில் நம்மளால் அடிக்க முடியாது,
முடியாது, அதனால் டிஸ்டர்ப் தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ செகண்ட் ரவுண்ட் போயிட்டுருக்கு 1 hour 17 minutes. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அமித் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே எஃப்ஜே அண்ட் விக்ரம் போய் இப்போ டீம் கிட்ட போய் பேச்சு கொடுக்குறது, அவங்கள வந்து கான்சென்ட்ரேட் பண்ண விடாமல் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஆல்மோஸ்ட் இப்போ முடிய வேண்டியது. அண்ட் இந்த செகண்ட் ரவுண்டில் செகண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து சபரி இருந்தார் இல்லையா, ஆடிக்கினே இருப்போம் டீமில். பட் இந்த அவர் தப்பு பண்ணிட்டார் அப்படின்றனால அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு சுபிக்ஷாவை போட்டிருக்காங்க. சுபிக்ஷா தான் செகண்ட்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த நடனக்குழு நம்மளோட கமருதீன் டீமில் பார்த்தோம் அப்படின்னா கனியை ரிப்ளேஸ் பண்ணி கமருதீனா மாற்றிருக்காங்க. அண்ட் இவங்க டீம் அமித் டீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அமித்தே தான் கண்டினியூ பண்ணுறாரு. ஏன்னா அவர் போன தடவை பர்ஃபெக்டாக பண்ணார் அப்படின்றனால செகண்ட்ஸை மறுபடியும் அவரே கால்குலேட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் செகண்ட் ரவுண்ட் இப்போ முடிய வேண்டியதான். ஏன்னா 1 hour 17 minutes அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ரவுண்டில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.